ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கார்லிக் நான் அப்புறம் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்டியான டிஷ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் வரும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 3/4 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட்டை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும். 10 மினிட்ஸில் சூப்பராக நுரைச்சி வந்துடும். இது 300 ml மாவுக்கு, மைதா மாவுக்கு நான் 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். பாருங்கள், மைதா மாவு, அதில் தேவையான அளவு உப்பு, 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி அது மேலே நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது ஒட்டுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. ஆனால் நல்லா நீங்கள் அழுத்தி பிசைய கொஞ்சமாக நெய் சேர்த்து இல்லைன்னா ஆயில் சேர்த்து நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டான மாவு கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒட்டுது பாருங்கள். இது கூட கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும். இதை ஒரு 5 மினிட்ஸாவது நல்லா அழுத்தி பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க, ஆயில் தடவி. அப்போ தான் உங்களுக்கு பொங்கி வரும். நம்ம ஆக்டிவேட், அதாவது மாவு ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம பன்னீர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பன்னீரை இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாப் பண்ண ஆனியன், அப்புறம் உப்பு, கரம் மசாலா தூள், அப்புறம் மிளகாய் தூள், அப்புறம் 2 பெரிய தக்காளி கூட காஞ்ச மிளகாய், ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அது ஹீட் ஆன பிறகு நம்ம சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாப் பண்ண ஆனியனால் நமக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் குக் பண்ணிக்க போகிறோம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த கீ சேர்த்து இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி பேஸ்ட்டு சேர்க்கும் போது இது ஒரு கிரேவி மாதிரியும் உங்களுக்கு இது மாதிரியும் தொக்கு மாதிரியும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் லைட்டாக கொதி வரவும் நம்ம அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த தக்காளி ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லு உங்களுக்கு வரும் சாப்பிடும்போது. ஸோ இது நல்லா கொதித்து அந்த ஆயில் பிரிஞ்சு வரும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து நல்லா ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் நான் நம்ம கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. கார்லிக் நான் நம்மளே வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்டியாக. இப்போது இது நல்லா சுருண்டு வந்துருச்சு. இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீரை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட சேர்க்கலாம். சும்மா நார்மலாக நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட இதில் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக ஃப்ரை பண்ணாமல் தான் சேர்க்க போகிறேன். இப்போது இது இன்னும் கொஞ்சம் சுருண்டுருச்சு. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்து இதை நல்லா சுக்கா மாதிரி ஆக்கிட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார்லிக் நானுக்கு தேவையானது கார்லிக், கொத்தமல்லி, உப்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக்கை வந்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இதுக்கு ஒரு டிஷ்ஷும் கொடுத்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் தடவிட்டு ரெடி பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம கார்லிக் வச்சு பரத்தி சுட போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக ஆயில் இது தடவிட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு இடையில நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக்கை நடுவில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சென்டரில் வச்சு அதை மூடிட்டு பரத்தும் போது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மூடி விட்டு எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஈஸ்ட் போட்டதுனால பொங்கி வரும். ஸோ அதனால் தனித்தனியாக வச்சுட்டு கொஞ்சமாக மாவு கட்டையில் போட்டுட்டு இப்போ இதை நம்ம பரத்தி சுட்டெடுக்க போகிறோம். அவ்வளோதான். நல்லா பரத்தியாச்சு. இப்போ தோசை தவாவை ஹீட் பண்ணி இதை எடுத்து சுட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். நல்லா ஆயில் சேர்த்து இதை குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சூப்பரான சாஃப்டான நான் கிடைக்கும். இது நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி தோசை தவாவில் போட்டு இது பண்ணிக்கோங்க. சுடுற ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது சப்பாத்தி சுடுவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட சுட்டு கூட எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி சுட்டு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. சூப்பரான நம்ம கார்லிக் நான் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் கூட. தேங்க்யூ.